சிரிப்பாங்க. திமுகலாம் ஒரு கட்சியா, நீங்களாம் இது இங்கே வந்து வேலையை விட்டுட்டு வேலை பொழப்பு விட்டுட்டு இதெல்லாம் பொழப்பு தேவையா உங்களுக்கு இப்படிலாம் நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் சரி திமுகவை குவைத்துல வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி எதனால சார்? இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய கொள்கை. ஆனால் தொடர்ச்சி தமிழகம் முழுவதுமே வந்து மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இது திமுக எப்படிப்பட்ட கட்சி, எவ்வளவு கொள்கைகளோட வந்துட்டு இருந்த கட்சி, ஏன் இப்போ திரும்ப அது வந்து ஒரு குடும்ப கட்சியா மாறுது, வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எங்க குடும்பத்து தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருக்கு அப்புறம் இன்றைக்கு இருக்கிற தலைவர் தளபதியார் அவர்கள், நாளைக்கு இளந்தலைவர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குடும்பத்தினுடைய தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரத்துக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். இது குடும்ப ஆட்சின்னு யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். 92 வந்து வேலைக்காக குவைத் போறீங்க. அங்கே நம்மளுடைய கட்சியை வந்து சின்ன சின்னதாக நம்ம கொண்டு வரணும், நம்மளால முடிந்த வேலைகளை செய்யணுங்கிற அந்த எண்ணம் எதனால? 2010 திமுக குவைத் தளபதி பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி, இந்த அமைப்பு வந்து அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பணியும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை நாங்கள் செஞ்சோம். முறைப்படி 2018 தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவருடைய பேரில் தளபதி பேரவை என்ற பேரவையை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி அவருடைய பிறந்தநாள் அன்று நாங்கள் இதை ஆரம்பித்து அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செயல்படும். குவைத் அரசினுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருந்தது நம்ம இந்த விஷயத்தை முன்னெடுக்கும்? நம்மளை எந்த விதத்துலையும் அவங்க தொந்தரவு பண்ணுறதில்ல. அந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கிட்டாவே போதும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் குவைத்தில் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி இருக்கு? இங்கே பிரம்மாண்டம். ஏன்னா இங்கே ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. புலம்பெயர் தமிழர்கள் திமுக சேர்ந்தவங்களும் கிளைகள் அமைப்பு செயல்படலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து அங்கே நடத்துகிறேன். வணக்கம் சார். சார் வணக்கம். 92 வந்து வேலைக்காக குவைத் போறீங்க. அங்கே போயிட்டு நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம மேற்கொண்ட கட்சிக்கு நம்மளுடைய ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு இல்லையா, திமுக மேலே அவங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக நம்ம கவரப்பட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு அயலகத்துக்கு வந்துட்டோம், வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அங்கே நம்மளுடைய கட்சியை வந்து சின்ன சின்னதாக நம்ம கொண்டு வரணும், நம்மளால முடிந்த வேலைகளை செய்யணுங்கிற அந்த எண்ணம் எதனால வந்து? 92 to அந்த 2000 வரைக்கும், ஓகே, 92 2000 வரைக்கும் அங்கே வந்து இந்த மொபைல்ஸ் எல்லாம் இப்போ அதிகம் வராத காலகட்டங்கள், இல்லாத காலகட்டங்கள், இப்போ சோசியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டங்கள். அப்போது அங்கே ஒன்று இங்கேனுமா கட்சி பணி செய்வாங்க, அப்போ பேப்பர் படிப்பாங்க. 2000க்கு அப்புறம் தான் அங்கேயே மக்கள் மத்தியில் பிரபலமாக கட்சிகள்லாம் பண்ணியாச்சு. நமக்கு முன்னாடி மூத்த முன்னோடிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1983 என்னுடைய பெரிய அண்ணன் சாவுல் அமீது அவங்க ஈச்சம்பட்டியை சேர்ந்த ஒருத்தரும், கூத்தாநல்லூரை சேர்ந்த ஒருத்தரும், அத்திக்கடை அந்த ஊரை சேர்ந்தோம் எல்லாம் சேர்ந்து திமுக அங்கே வழி நடத்தியிருக்கிறாங்க. இதே பேரில் இல்லை, அவங்க வந்து திமுக இளைஞர் நற்பணி மன்றம் அப்படிங்கிற பேரில் அவங்க அங்கே நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து 1983 இருந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அண்ணா அறிவாலயம் கட்டும்போது நிதி கொடுத்துருக்குறாங்க அங்கே இருந்து. ஏறக்குறைய எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் 1 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க அந்த 83. அப்போவே வந்து அது ரொம்ப பெரிய தொகை இல்லையா? ஆமாம், அப்போ நிதி கொடுத்துருக்குறாங்க. அப்போவே கட்சி பணி செஞ்சுருக்கிறாங்க. 2010 திமுக குவைத் தளபதி பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி, அது என்னோட நண்பர்கள் சரவணன், ஜாகிர் ஹுசேன், கிளாடிவின், இப்படி பல நண்பர்களை சேர்ந்து இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி, இந்த அமைப்பு வந்து அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பல்வேறு சமூக பணியும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நாங்கள் செஞ்சோம். அதற்கு ஏதுவாக தலைவர்களுடைய பிறந்த நாள், அவர் நினைவு நாட்களில் இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம். சரி, ஏற்கனவே வந்து அங்கே இளைஞர் நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இடையில சிலப்பட்ட காரணங்களால் அதை வந்து அதை வந்து தொடர்ந்து ரன் பண்ண முடியாமல் போகுது. ஆனால் 2010 இதை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அப்போது உங்களுக்குள்ள இருந்த அந்த சவால்கள் என்னென்ன, எப்படி அந்த நண்பர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிங்க? பெரிய சவால் தான். இங்கே மாதிரின்னா டக்குன்னு வந்துடுவாங்க. அங்கே எல்லாருமே தொழிலாளர்கள். அவங்களுக்கு நேரம் வந்து அதிகாலை 4 மணிக்கே புறப்பட்டு போவாங்க. வர்றதுக்கு ஈவினிங், மார்னிங் போனால் ஈவினிங் வந்து தான் வருவாங்க. அது ரொம்ப லாங் ஒர்க்காக இருக்கும். இதுக்கு இடையிலையும் அவங்கள தங்கியிருக்கிற கேம்ப் ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட கேம்புகள் இருக்கும், அல்லது அவங்க வேலை செய்கிற இடம் இருக்கும். அந்த இடத்துலலாம் நாங்கள் அவங்க சந்தித்து அங்கே இருக்கிற திராவிட உணர்வாளிகள்லாம் ஒன்று சேர்த்தோம். முதல்ல திமுக தளபதி பேரவை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நாங்கள் சந்திக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நாங்கள் திமுக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஒன்று திரட்டுற வேலையில் நாங்கள் செஞ்சோம். ஏறக்குறைய அது ஒரு 8 வருஷம் அதை அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்.
உடனடியாக நாங்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணலை. நாங்கள் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. நாங்கள் அதை வந்து நண்பர்கள் சேர்ந்து, ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் விடுமுறை, அந்த ஒரு நாளும் கூட நாம் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நபர்களை தான் பார்க்க முடியும் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு. அப்படி தொடர்ந்து 8 வருஷமாக நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறை 8 வருஷமாக நாங்கள் மக்களை சந்தித்தோம். திரும்ப இதை வந்து முறைப்படி 2018 இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவருடைய பேரில் தளபதி பேரவை என்ற பேரவையை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி அவருடைய பிறந்தநாள் அன்று நாங்கள் இதை ஆரம்பித்து அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வரோம். 2010 திட்டம் வச்சு 2018 தான் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆமாம். இந்த 8 ஆண்டுகள் வந்து சோர்வா இல்லையா சார்? என்ன நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி? இல்லை, எங்களுக்கு அது சோர்வு இல்லை. எங்களுக்கு அது ஒரு கடமையாக தான் தெரிஞ்சிச்சு. இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு செஞ்சோம். மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் இருந்தது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம நிறைய விஷயங்களை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. குவைத் அரசினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்தது நம்ம இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது? முதல்ல வந்து அந்த குவைத் நாட்டின் மக்களுக்கும் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை எந்த விதத்துலையும் அவங்க தொந்தரவு பண்ணுறதில்ல. அந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நடந்துக்கிட்டாவே போதும். அதாவது அந்த அரசுக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கை நம்ம ஈடுபடக்கூடாது. சட்ட விரோதமாக நடந்துக்கிட்டேன்னா நம்ம அங்கே எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த நாடு என்பது வந்து கொஞ்சம் ஃப்ரீயான நாடு தான். குவைத்தே ஃப்ரீ குவைத் அப்படிம்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிகழ்வுகள் அரசு இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது அங்கெல்லாம், அல்லது சங்கம் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் அந்த நாட்டில் சட்டம் இருந்தாலும் அந்த நம்ம செய்கிற இந்த செயல்பாடு அந்த நாட்டுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவோ அல்லது பாதகமோ கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லிபரலாக விட்டுறாங்க. நாங்களும் இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ, அரசியலாக இருந்தாலும் கூட அரசியலை வெளியே தெரியாமல் நாங்கள் வந்து இந்த மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன், தொடர்ச்சியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. மாநாடு நடத்துறது கூட நீங்கள் பண்ணியிருந்தீங்க, கூட்டம் திரட்டுறது, அப்புறம் பேரணியாக போகிறது, சின்ன சின்ன ஈவெண்ட் வந்தாலும் அதை நீங்கள் அங்கே கரெக்டாக பண்ணிடுறீங்க மைண்டில் வச்சு. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததா, இல்லை அது எப்படி? நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிறது அந்த நாட்டை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. ஒன்று, சில விஷயங்கள் இது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரியே இருக்காது. பெரிய மாநாடு நடத்தினா நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிக்கிறோம். பெரிய மாநாடு நடத்தும் போது நாங்கள் இந்த மாதிரி கல்ச்சுரல் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டு தான் அதை செய்கிறோம். அதே மாதிரி பேரணி நாங்கள் வந்து பைக் பேரணி நடத்தியிருக்கோம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பைக்கில் போகிறதுக்கு அவங்க எந்த விதமானது அதான் சொல்லிட்டு அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. அதனால் எங்களுக்கு ஒன்றுமே பெரிய அந்த நாடு வந்து ரொம்ப நாங்கள் இந்த நாட்டை விட அங்கே இன்னும் நல்லாவே சந்தோஷமாகவே இருக்கிறோம், மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம், தொந்தரவு இல்லாமல். பட் எப்படி சார் இருக்கு இப்போது இந்த வார்த்தை ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா இங்கே இருக்கிறத விட நாங்கள் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது இங்கே இந்தியாவில் உங்களுக்கு என்ன மாதிரியான? இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் இங்கே பல பிரச்சனை இருக்குது. நம்ம நாடு மகிழ்ச்சி தான், சொந்த நாடு நம்ம நாடு. இருந்தாலும் இங்கே இருக்கிற சிக்கல்கள் அங்கே எங்களுக்கு இல்லை. இங்கே பல்வேறு ஜாதி பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனை இருக்குது, இப்போ ஏற்றத்தாழ்வுகள், பணத்தால் ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வு, இப்படி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே எல்லாருமே ஒன்று தான். அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம இங்கேருந்து போயிருக்கோன்னு சொன்னால் எல்லாருமே அங்கே வந்து பிழைப்பு தேடி போனவர்கள் தான். அங்கே ஒரு நீ முஸ்லீம் ஹிந்துங்கிற மாதிரி பாகுபாடோ அல்லது இந்தியா ஸ்ரீலங்காங்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எந்த மக்கள் மக்களாக தான் மதிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த சவால்களும் கிடையாது, மகிழ்ச்சி தான். ஆனாலும் இந்தியா மாதிரி ஒரு சுதந்திர நாடை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா சார்? அது மகிழ்ச்சி. சொர்க்கம் என்றாலும் நம் நாடு போல் வராதில்ல. அது நம்ம நாடு வந்து நமக்கு இப்போ அங்கே எங்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இங்கே வர மகிழ்ச்சி அங்கே இல்லை. இங்கே இருக்கிற ஒரு சந்தோஷம் அங்கே இல்லை. நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது ஏன் அங்கே உங்களுக்கு மகிழ்ச்சின்னா எங்களுக்கு அங்கே எந்த தொந்தரவு இல்லைங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். என்னதான் அந்த பறவைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா, அது எங்கே தான் சுற்றி தெரிந்தாலும் அதோட கூடுக்கு வந்து அடையும் போது தான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் நமக்கும் நம்ம தாய்மொழி. நிச்சயமா சார். அதாவது நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு அங்கே எந்த பெருசாக எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இங்கே எப்படி சார் அது உங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது? இங்கே பார்க்குறாங்களா? கட்சியில இருந்து உங்களுக்கு அழைப்புகள்லாம் வருதா? பார்க்குறாங்க. இப்போ சோசியல் மீடியா வந்துச்சுன்னா எல்லாமே பார்க்குறாங்க. 2018 இந்த நான் தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மண்டல மாநாடு நடத்தியிருக்கோம். இன்றைய எம்பி இருக்கிறவர் ஜெகத் ரட்சகன் அவர்களை வச்சு ஒரு பெரிய முதல் மண்டல மாநாடு நடத்தினோம்.
அதில் ஒரு புலவர், அப்புறம் அப்படி இஸ்லாமிய பாடல்கள், அதாவது கலக பாடல் பாடுறவங்க வச்சு பெரிய மண்டல மாநாடு நடத்தணும். அதுதான் துவக்கம். அது வரைக்கும் கட்சி நீண்ட ஒரு 15-20 வருஷமாக இல்லாமே இருந்ததை நாங்கள் மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி, அதாவது 10 ஆரம்பித்து 18 வரைக்கும் நாங்கள் வந்து கேன்வாஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் ஓரளவுக்கு நாங்கள் திரட்டிட்டோம், மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னோடனே நாங்கள் ஒரு பெரிய மண்டல மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு எங்களுக்கு சக்ஸஸ்ஸு. அதன் பிறகு குவைத்தில் வந்து திமுக நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மக்களுடைய வரவேற்பு பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா படிப்படியாக தானே நம்ம ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இவ்வளோ பேர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்கல்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியம் பட்டிருக்கேன். எங்களுக்கு எதிர்மறையான கருத்தும் வந்திருக்கு. எங்களையெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் என் நண்பர் ஜாக்கிர் ஹுசேன் 2 பேரும் துண்டை போட்டுக்கிட்டு, அங்கே எல்லா ஜாதி சங்கங்களும் இருக்குது, எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கே இருக்காங்க, எல்லா பிஜேபி முதல் கொண்டு அங்கே இருக்குது. எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் துண்டை போட்டு அலையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் கூப்பிடாம கூட போய் உட்காந்துருப்போம். எங்களை பார்த்து சிரிப்பாங்க, என்ன திமுக காரங்க 2 பேர் துண்டு போட்டு வந்திருக்கிறாங்கப்பா அப்படிம்பாங்க. நம்மளையும் பேச கூப்பிடுவாங்களான்னா நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஏங்கி இருக்கிறோம். அப்போது என் நண்பர் வந்து காங்கிரஸ்லேருந்து பாண்டிச்சேரிக்காரர் நம்ம கூட திமுக வந்து இணைஞ்சிக்கிட்டார். தொடர்ந்து நாங்கள் 8 வருஷம் இப்படி தான் வச்சுக்கோங்களேன் போய்கிட்டே இருந்துட்டு சிரிப்பாங்க. திமுகலாம் ஒரு கட்சியா, நீங்களாம் இதை இங்கே வந்து வேலையை விட்டுட்டு பொழப்பு விட்டுட்டு இதெல்லாம் பொழப்பு தேவையா உங்களுக்கு அப்படிலாம் நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் தாண்டி தான் இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கே வந்து எங்களை பார்த்தா தளபதி பேரவை அப்படின்னா முதல் ஒரு மரியாதையாக எங்களுக்கு இருக்குது. இந்த தோளில் துண்டு போட்டுட்டு போகும்போது சிரிப்பாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கும், நாங்கள் 2 பேர் தான் போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நாங்கள் போய் அதே என் நண்பர் ஜாக்கிர் ஹுசேன் கேட்பார், போய் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ராஜா முகமது இருக்கார் அவர் பேசுவார் திமுக சார்பானா. அவங்க என்ன சொல்லுவாங்க, திமுகவே கோயத்தில் நீ என்ன திமுக பற்றி பேச வர்ற போம்பாங்க. இன்றைக்கி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அவரும் நாங்களும் இந்த மாதிரி வேட்டியெல்லாம் கொண்டுட்டு போய் முதல்ல குவைத்தில் துண்டை போட்டு அறிமுகப்படுத்தினாங்களா. அது இப்போ நீ குவைத்தில் போய் கேட்டிங்கன்னா கூட கட்சி துண்டை முதல்ல தோளில் போட்டு அறிமுகப்படுத்து நாங்கள் தான், கட்சி வேட்டி கட்டிட்டு போனது நாங்கள் தான். அதன் பிறகு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண அவங்க துண்டு போடுறது, அவங்க கட்சி கட்டுறது. அதே போல் மீட்டிங் நடத்தும் போது பயப்படுவாங்க எதுவுமே, இந்த தோரணம் கட்டுறதுக்கெலாம். நாங்களாம் தோரணம்லாம் கட்டுவோம், இண்டோர் தான் இருந்தாலும் தோரணம்லாம் கட்டுவோம். இந்த அவமானம் தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எதனால சார் அந்த ஒரு உணர்வு? என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து திமுகவை குவைத்தில் வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி எதனால சார்? எதனான்னு கேட்டிங்கன்னா, இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய கொள்கை சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்து, கொள்கை, இயக்கம், வரலாறு, திராவிட வரலாறு, அந்த மூலயமா எங்களுக்கு இது மேலே ஈர்ப்பு. ஜாதி மதம் இனம் எதையும் தாண்டி எங்களுக்கு இந்த இயக்கத்தின் மீது ஒரு பற்று. நாங்கள் இந்த இயக்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு இது வரைக்கும் யோசனை பண்ணல. நம்ம என்ன செஞ்சோம், இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் யோசனை பண்ணி முன்னெடுத்துக்கிட்டோம். ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும், அங்கே இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதுமே வந்து மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன இது திமுக எப்படிப்பட்ட கட்சி, எவ்வளோ கொள்கைகளோடு வந்துட்டு இருந்த கட்சி, ஏன் இப்போ திரும்ப அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாறுது, வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது திமுகங்கிறது ஒரு குடும்பம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் ஏறக்குறைய 3 கோடி மக்களுக்கு மேலே திமுக உறுப்பினர்கள். அவங்க எல்லாருமே திமுக குடும்பம்தான். அப்போ அதில் வந்து இன்றைக்கி கலைஞராகட்டும், கலைஞருக்கு பிறகு நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஆகட்டும், அதற்கு பிறகு இளைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாமே திமுக குடும்பத்தில் தான் வராங்க இல்லையா. கலைஞர் குடும்பத்துலேருந்து நாங்கள் எப்பவுமே இது கலைஞர் குடும்பம்னு நாங்கள் நினைக்கல. அவர் கலைஞர் குடும்பம்னு நினச்சிட்டு அவர் வேற, நாங்கள் வேற ஒரு குடும்பமாக நீங்கள் பார்க்கல. அது அது கலைஞரோலாம் எங்களோட குடும்பம் தான். நாங்கள்லாம் திமுக குடும்பம். எங்கள் குடும்பத்துக்கு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருக்கு அப்புறம் இன்றைக்கு இருக்கிற தலைவர் தளபதியார் அவர்கள், நாளைக்கு இளந்தலைவர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குடும்பத்தினுடைய தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரத்துக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஆமாம், இது குடும்ப ஆட்சின்னு யாரும் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். கட்சியில இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்புகள் ஏதாவது குவைத்துக்கு, இல்லை குவைத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது வரும்போது உங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள்? இந்த அரசியல் கட்சி திமுகவை சேர்ந்தீங்களா வெளியே? இல்லை, திமுகவை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்து ஜெயத்தரசன் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம். அதன் பிறகு இடைவெளி ஒரு 4-5 வருஷம் இடைவெளி விட்டுட்டு இப்போ சென்ற வருடம் 1975வது பவள விழா
அதற்கு வந்து நம்முடைய செய்தி தொடர்பாளர், ஊடக செய்தியாளர் சேலம் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள், முன்னாள் உதயநிதி நரசிம்மன்ற பொருளாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள்ட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், நீங்கள் குவைத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க குவைத்துக்கு வந்தாங்க. குவைத்தில் வந்து பவள விழா நாங்கள் கொண்டாடினோம். அது நல்ல வரவேற்பு. அதற்கு முன்னாடி வந்து நாங்கள் 2வது மாநில மாநாடு நடந்துச்சு போகிறோங்க சேலத்தில். அதில் வந்து பைக் பேரணி நடத்துனாங்க. அதில் என்னுடைய மகன் நபில் ராஜா அவர் வந்து ஒரு 50 பைக்கு மூலிமா கலந்துக்கிட்டு அதில் செஞ்சாங்க. அதோட தொடர்ச்சி தான் நாங்கள் குவைத்தில் செஞ்சது பைக் பேரணி. சரி, பைக் பேரணி அவரை வச்சே நாங்கள் செஞ்சோம். அவர் வரவழைச்சி அவரை வச்சு நான் செஞ்சோம். நல்ல வரவேற்பு. எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தாரு. நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வேலைக்காரங்க, இந்த ஒர்க்கர்ஸ் தங்குமிடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லேபர் கேம்ப்ஸு, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்திக்க வச்சோம். அதன் தொடர்ச்சியாக வந்து 2025 ஜனவரி 3ஆம் தேதி வந்து நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர், மூத்த தலைவர், வழக்கறிஞர் ஐயா RS பாரதி அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து, அவரும் தாம்பரம் துணை மேயர் ஐயா காமராஜ் அவர்களையும் குவைத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 4 ஆண்டு சாதனை விளக்க மாநாடாக சிறப்பாக நடத்தினோம். அது நல்ல வரவேற்பு. அவங்களும் சொல்லிட்டாங்க, குவைத்தில் வந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக செயல்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் செய்கிறீங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. அதன் பிறகு நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அவங்கள போயிட்டு. சூப்பர் சூப்பர் சார். கட்சியில் இருந்து இப்போது தலைவராக இருக்கட்டும், இல்லை தளபதியாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதா? யாராவது ஃபோன் பண்ணி பேசினது, வாழ்த்து சொன்னது, அந்த மாதிரிலாம் இருக்கா? தலைவர் வாழ்த்து சொன்னது மாதிரி இல்லை. சின்னவர் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மக்களுக்கு எல்லாம் தெரியுது. இந்த முறை நாங்கள் முடிச்சுட்டு, அந்த நிகழ்வை முடிச்சுட்டு, நான் RS பாரதி அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் ஜனவரி 2005 எங்கள் பையன் வந்து தலைவரை சந்தித்தார். தலைவரை சந்தித்து அறிவாலயத்தை சென்னை அறிவாலயத்தை சந்திக்கும் போது விஷயத்தை எடுத்து சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம், அதுக்கு வாழ்த்துக்களை எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு உங்கள்கிட்ட ஆசி பெற்றுட்டு போகலான்னு வந்தோன்னா அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, இந்த மாதிரி RS பாரதி அவங்க சொன்னாங்க, நல்லா சிறப்பாக செஞ்சீங்கன்னு, வாழ்த்துக்கள், செயல்படுங்கன்னு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மூலிமா தம்பி போய் சந்திச்சார். நான் சந்திக்கல, எங்கள் பையன் சந்தித்தார். இடத்தை தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் அவரை சந்தித்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. சந்திச்சுட்டு வாழ்த்து பெற்றுட்டு வந்தேன். உங்களால் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இதை வந்து, இது பயங்கர நெருக்கடியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஈவெண்ட், ஆனால் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அதை முடித்தோம் அப்படின்னா அது என்ன ஈவெண்ட் சார்? ரொம்ப நிறைய நிகழ்வு பண்ணியிருக்கோம். RS பாரதி ஐயா வந்ததும் சக்ஸஸ் தான். அதுக்கு முன்னாடி பவள விழா சக்ஸஸ்ஸு. அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியே இல்லாத போது, யாரும் அறிமுகம் இல்லாத போது, ஏறக்குறைய நம்ம நாட்டுக்கு ஒரு 20 to 25 லட்ச ரூபா செலவு பண்ணி அப்போது பெரிய ஒரு ஹால் எடுத்து அதுக்கு பண்ணி ஒரு மண்டல மாநாடு நடத்தின பாருங்க. அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய சவாலாகவும் இருந்தது, அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கூட்டத்தை சேர்க்கணும். அவங்கெல்லாம் தங்கி இருக்கிறது தூரமாக இருக்குன்னா நம்ம வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். திரும்பி போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவங்கள வரவழைச்சி அவங்கள கவனித்து அனுப்பி முடிச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்த கெஸ்ட்டை அதே மாதிரி நாட்டுக்கு திருப்பி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அனுப்பி வச்சு, இதெல்லாம் பெரிய சவால். அதுதான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ். அதன் பிறகு வர நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். மக்கள் என்ன சார் சொல்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், திமுகவை நேசிக்கக்கூடிய மக்கள் என்ன சார் சொல்கிறாங்க? எப்போவுமே திமுக கட்சியில் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கட்சிங்க எல்லாமே நல்லது தான். கட்சிக்கு அப்பாற்பட்டு நடுநிலையாளர் இருக்காருங்கள்ல, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை வந்து மிகவும் சிறப்பாக சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் கட்சி வளர்க்கறது மூலியமாக ஒரு முறை நாங்கள் வந்து கட்சி மட்டும் நாங்கள் வழி நடத்தினா அது எங்களுக்கு சக்ஸஸாக இருக்காது. இதன் மூலியமாக நாங்கள் வந்து இரத்த தான முகாம், சமூக பணிகள் செய்கிறோம். ஒரு 5 முறை நாங்கள் வந்து மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். 5 முறை நடத்தியிருக்கோம். 2 முறை வந்து நாங்கள் வந்து டாக்டர்ஸு அதுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வந்து கேம்ப்லேயே போய் நாங்கள் வந்து மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். அதன் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக இப்போது ஜூன் தலைவரோட பிறந்தநாள், கலைஞருடைய பிறந்தநாளுக்கு ஒரு மருத்துவ முகாம் வச்சுருந்தோம். ஏறக்குறைய 250 பேர்த்துக்கு நாங்கள் வந்து இலவசமாக மருத்துவம் பார்த்தோம். டாக்டர் கன்சல்டேஷன், ECG, எக்ஸ்ரே, அதன் பிறகு வந்து பிளட் சுகரு, அப்புறம் ENT எல்லாமே பார்த்தோம். சிஃபா அல் ஜிஜீரா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, அதோடைய மேலாளர் வந்து கோயம்புத்தூர்காரர், அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சேவை செஞ்சிட்ருக்கோம்.